மக்களே, ஜோதிட தரிசன நேர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். நேர்களே, இந்த 2026 எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியான ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு நம்ம ராசிக்கு நல்லா இருக்கும், நம்ம ராசிக்கு நல்லா இருக்காதா அப்படிங்கிற, ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் 2025 கொடுத்துருக்குது மக்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2026வது ஒரு விமோசனம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான். பொதுவாக வருஷ பிறப்பு அப்படிங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டுகளை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது ஒரு திணிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அது நடைமுறையில சாத்தியத்துக்கு வராது. அப்ப இந்த கிரகங்கள்லாம் எப்பொழுது வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டை ஒட்டி தான் அந்த கிரகங்கள்லாம் பெயர்ச்சி அடைஞ்சு ஒரு தன்னிறைவாகி ஒரு லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எப்பொழுதுமே ஒரு ஆண்டு பிறப்பு அப்படிங்கிறது நீங்க தமிழ் ஆண்டுகளை தான் குறிப்பா எடுத்துக்கணும். இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு கொஞ்ச நாளா நம்ம அடிமையாயிட்டோம். அது ஒரு விஷயம் நீங்க மனசுல புரிஞ்சுக்கிடணும். இதுல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 2026 பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ராசி பலன் அடிப்படை அப்படிங்கிறத தாண்டி எந்தெந்த ராசி நல்லா இருக்கும், எந்தெந்த ராசிக்கு மீடியமா இருக்கும், எந்தெந்த ராசிக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பலனை நம்ம சொல்றோம். அது புதுமையான ஒரு அடிப்படையில கணிதங்களை கணிச்சு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இந்த ஆண்டு நம்மளுடைய ராசி எந்த ராசிகள்லாம் பலனை அனுபவிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி. இப்ப இந்த ரிஷப ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி இவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நெடு நாட்களாக இடம் விட்டு இடம் மாறணும், ஒரு தொழில் துவங்கணும், ஒரு புதுமையான முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வெகு காலமாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டை ஒட்டி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அது புதிய வேலை வாய்ப்பா இருக்கலாம், புதிய முயற்சியா இருக்கலாம், இடம் மாறுறதா இருக்கலாம், ஒரு வீடு ஷிஃப்ட் பண்றது, ஆபீஸ் ஷிஃப்ட் பண்றது, கம்பெனி மாத்துறது, இது மாதிரியான புதுவிதமான முயற்சிகள் அனைத்தும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அருமையாக இருக்கிறது. எதிர்பாராத தன வரவு உண்டு. பழைய நண்பர்கள், நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாகவும் நன்மை உண்டு. இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பலன் இருக்குது. அது மட்டும் இல்லாம நெடு நாட்களாக திருமணம் ஆகாத ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும். வீடு கிரக பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, வீடை வாங்கிக்கிட்டு நெடு நாட்களாக வீட்டு வேலை நடந்துகிட்டே இருக்கே, இது எப்பண்டா முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்கு. அப்ப ரிஷபராசியை பொறுத்த மட்டும் ஓகே. அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அல்லல் பட்டு வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். டைவர்ஸ்க்காக காத்திருந்தவங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும். அல்லது புதியதாக திருமணம் செய்யணும், இரண்டாவது திருமணம் செய்யக்கூடியவங்க திருமண காரியங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும். அது மாதிரி பார்ட்னர்ஷிப்பா ஏதாவது தொழில் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அது கூடி வரும். தொழிலுக்கான அமைப்பும் உண்டு. கன்னிராசிக்கும் நன்றாகவே இருக்கிறது. அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசியும் சிம்ம ராசியும் ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டுட்டு வருது. அதுல இந்த தடவை தனுசு ராசி தப்பிக்குது. அதாவது இவங்களுக்கு 7.5 சனி முழுமையாக விலகி அந்த பலன் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு. அந்த பலனை இந்த 2026 சித்திரை மாசத்துக்கு பிறகு இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிப்பார்கள். நான் இதுல சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு 100% பொருத்தமாக இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய ராசியெல்லாம் கணக்கு பண்ணிட்டு நீங்க 2027 ஆரம்பிக்கும் போது நீங்க இதே இதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். தனுசு ராசி, கன்னி ராசி, ரிஷப ராசி 3 இந்த 2026ல பெரிய அளவுல பலன் அடையும். இது ஒரு வித்தியாசமான ஒரு கணிப்பு. நீங்க வேணா பாருங்க, இந்த வருஷத்துல இந்த 3 ராசியும் பலன் அடையும். அதே போல இதுல மீடியமான பலன்னா பெருசாவும் இல்லாம ரொம்ப கீழையும் போகாம ஆவரேஜா தப்பிக்கக்கூடிய ராசியில லிஸ்ட்ல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் சிம்மம். இந்த சிம்ம ராசி பட்ட கஷ்டம் இருக்க அடாடாடாடா சொல்லி மாளாது. உண்மையிலே சிம்ம ராசின்னா கம்பீரம், கர்ஜனை அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க. சிம்ம ராசியா பிறக்கவே கூடாது. சிம்ம ராசியா ஒரு மனிதன் பிறக்கிறான்னா இந்த உலகத்துல அவனை மாதிரி ஒரு துரோகத்தை சந்திக்கவே முடியாது. இருக்கிறதுலே ஒரு கேடுகட்ட மோசமான ராசினா அது சிம்ம ராசி தான். இது தப்பா நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்பவர்கள் அதிகம். துரோகம்னா எப்படி துரோகம் நினைக்கிறீங்க? வெளியே இருந்துலாம் ஆள் வராது. உறவு,
தாய், தந்தை, சகோதரம், மனைவி, குழந்தைகள் அவ்வளவு பேரும் ஆட்சி செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்பிக்கை கொடுத்து கழுத்து அறுக்கப்படுவது சிம்ம ராசி தான். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்னு சொல்றாங்க இல்லையா, சிம்மம் தான். பாவம் பாவம் தான் சொல்லணும் அவங்கள பார்த்து. ஏன்னா இவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ண தெரியாது. ஆனா இவங்களை தேடி போறவங்க எல்லாம் இவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தலை தூக்க விட மாட்டாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், ஒரே ஒரு விஷயம், இறை வழிபாடு. கடவுள் தான் இவங்களுக்கு துணை. சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தால் கடவுள் இறைவனுடைய பனிஷ்மெண்ட்ல இருந்து நீங்க தப்பவே முடியாது. நீங்க ஜாலியா இருக்கும் அவருக்கு காப்படிக்கும் போது. எப்பேற்பட்ட ஆளை நம்ம தலை குனிய வச்சுட்டோம் பாத்தீங்களான்னு கர்வமா இருப்பீங்க. ஆனால் அவர் தலை குனியும் பொழுது இறைவன் எந்திரிச்சிருவான் வச்சு அதுக்கப்புறம் இறைவன் கொடுக்குற தண்டனையில கேட்கவா வேணும், அதை நீங்க தாங்க மாட்டீங்க. அதுதான் சிம்ம ராசி. அதனாலதான் சிம்ம ராசி இறைவனால் கையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ராசி. காலபுருஷ தத்துவத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்கு அதிபதி சிம்மம். கடவுள் குழந்தைகள் சிம்ம ராசி அன்பர்கள். புரியுதா உங்களுக்கு? அதனால சிம்ம ராசி. அதே மாதிரி கும்பராசி இந்த 2026ல கோயில் சம்பந்தமான விஷயங்கள் விஸ்வரூபம் எடுக்கும். நீங்க வேணா பாருங்க, இந்த 2026ல கோயில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் விஸ்வரூபம் எடுக்கும். கும்பராசிக்காரர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்கள், துவண்டு கிடந்தவர்கள் எந்திரிச்சு லைசா உட்காருவாங்க. ரொம்ப பெரிய பலன் இல்லைனாலும் ஓரளவுக்கு மீடியமா இருக்கக்கூடிய ராசிகள்ல பாத்தீங்கன்னா சிம்மமும் கும்பமும் அடங்குது. இதுல பிரச்சனையில் சிக்கக்கூடிய ராசிகள் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா கடகம், விருச்சகம், மகரம், மேஷம். கடகம், விருச்சகம், மகரம், மேஷம் இந்த ராசிகள் அனைத்தும் பிரச்சனையை சந்திக்க போகிறது. கவனம். கடகராசிக்காரர்களுக்கு உடல் நோய் உபாதைகள், தன்னாலேயே தனக்கு பிரச்சனையை தேடிக்கொள்வது, இது மாதிரியான விஷயங்கள்ல போய் கடகராசிக்காரங்க சிக்குவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, இந்த மாதிரி தன் வினையை தானே தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் கடகமும் விருச்சகமும் வருகிறது. மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்த கணவன் மூலியமாக கண்டிப்பாக பிரச்சனையை சந்திப்பார்கள். அதே போல மேசராசி, இந்த மேசராசியும் தொழில் ரீதியான பாதிப்புகள், அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை ஆரம்பிக்க போறேன் இதை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிப்பாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, கடகம், விருச்சகம், மகரம், சிம்மம், மகரம், மேஷம் இந்த 4 ராசிகளும் இந்த 2027ல உங்களை கூப்பிட்டு நீங்க பேட்டி கேளுங்க, மாட்டிக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிம்மம், கும்பம் இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு, அதாவது ஒருத்தன் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா, அந்த தத்தளிப்புல இருந்து கரையோரத்துல வந்து உட்கார்ந்து மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கான். இதுதான் சிம்மமும் கும்பம். நல்ல நிலைக்கு தள்ளப்பட போகுது ரிஷபம், கன்னி, தனுசு. இவையெல்லாம் இந்த ராசிகள் எல்லாம் பலன் அணிவிக்க போகுது. பொதுவாக இந்த காலகட்டங்களில் 2026ல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக பொருளாதாரம் பெரிய அளவில் சரிவை சந்திக்கும். உலக பொருளாதாரம் பெரிய அளவில் சந்திக்கும். இது 2027 ஜூலை மாசம் வரைக்கும் தொடரும். அப்போ 2026, 27 காலகட்டங்கள்ல பணத்திற்கான மதிப்புகள், பணத்தை கையில வச்சிருக்கவங்க பத்திரமா வச்சுக்கோங்க. வெளியே விட்டா பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம். தங்க விலை கட்டுக்கடங்காமல் ஏறிடும். அதை வாங்கணும்னு நினைக்கிறது கனவாயிரம். பொய் தங்கம் வரும். அதாவது கிராமம் ரொம்ப குறைவான இதுல தங்கத்தை தயாரிச்சு செகண்ட் குவாலிட்டி தங்க நகை கடைகள் அறிமுகமாகும். தங்க டூப்ளிகேட் தங்க நகைன்னு சொல்லுவாங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரிதான். 24 கேரட்லாம் நீங்க பார்க்க முடியாது. இனி தரம் தாழ்ந்த தங்கங்கள் புழக்கத்திற்கு வரும். அதை ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வரும். இப்போ 5 கிராம்ல தங்க சத்து இருக்கு, கிட்டத்தட்ட 50 ஒரு அடுத்த நிலைன்னு வச்சுக்கோங்களா. 50 கலவைக்கு ஒரு அடுத்த நிலையில் உள்ள தங்க நகை கடைகள் ஷோரூமாவே திறப்பாங்க. தங்க நகை கடைகள் ஷோரூமா திறந்து விற்பனைக்கு வரும். அதே போல மாற்று எரிபொருள் சக்திகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது புழக்கத்திற்கு வரும். நிறைய பேட்டரி கார்கள், சோலார் கார்கள், காரு, பைக், இது மாதிரி விஷயங்கள்லாம் அறிமுகமாகும். அதே மாதிரி இந்து சமய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோயில்கள் விஸ்வரூபம் எடுக்கும். இந்துக்கள் விழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இந்துக்களுக்கான புரட்சிகள்லாம் வெடிக்கும். 2026ல ஒரு இந்துக்களுக்கான ஒரு விமோச்சனம் கிடைக்கும். நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உண்டு. இதை நீங்க தாராளமா பதிவு பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் இந்த முறை ஆட்சி மாற்றம் உறுதி. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வேற ஆட்சி தான் அமைய போகுது. அதே போல நிறைய
புரட்சிகளும் போராட்டங்களும் அங்கங்க வெடிக்கும். இயற்கை சீற்றங்கள் தாண்டவம் ஆடும். எரிமலை வெடிப்பு, விமான விபத்துக்கள், ரயில்வே விபத்துக்கள், பொதுவா கடல் சீற்றங்கள். ஏன்னா கடக ராசியில வந்து குரு வந்து அமர்றாரு, மீன ராசியில போய் சனி பகவான் அமர்றாரு. இரண்டுமே ஜலராசிகள். காற்று ராசியான ராகு பகவான் அதை பார்க்கிறார். அப்போ சூறாவளி காற்று, ஒரு பெரிய மழை சம்பந்தப்பட்டது, தண்ணி சம்பந்தப்பட்டது, கேஸ் வெடிக்கிறது, இது மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள்லாம் ஆங்காங்கே நடக்கும். மக்கள் புரட்சி எழும்பும். 2026 மக்கள் புரட்சியை சந்திக்க போகிறது. 2026 வாழ்நாளில் மறக்க முடியாத ஆண்டாக அமையும். ரிஷப ராசியை சனி பகவான் பார்ப்பதால் சினிமா துறையை சேர்ந்த பெரிய பெரிய பிரபலங்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து உண்டு. 2026 நாம் பிரபலமாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்கள்லாம் மரணகண்டத்திற்கு ஆட்படக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமையும். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை, அதாவது இதுவரைக்கும் முடிச்சு வந்த வாழ்க்கை பயணத்தை முடிச்சுட்டு ஒரு அடுத்த நிலைக்கு போயிடுவோம் நம்மளாம். அதுக்கு கம்ப்யூட்டரா இருக்கட்டும், வாழ்க்கை முறையா இருக்கட்டும், ஒரு அடுத்த நிலையான வாழ்க்கையே நம்ம தாவ போறோம். நம்மளை சுற்றிலும் வேற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக போகுது. அது பேங்க் செக்டாரா இருக்கட்டும். இனிலாம் பஸ்ல கண்டக்டரே இருக்க மாட்டாங்க. நம்ப மாட்டீங்களா? வரும். பஸ்ல கண்டக்டர்லாம் இனி இருக்க மாட்டாங்க. எல்லாமே கார்டு தான். நீங்க கார்டு போட்டாதான் பஸ்ல ஏற முடியும். அது மாதிரிலாம் வரும்போது ரொம்ப வேற மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்கு. இன்னும் நாள்பட இதனுடைய வேகங்கள் வந்து மளிகை கடைகள்லாம் ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நிலைமை நம்ம இனி நம்ப முடியாது. அதெல்லாம் வரப்போகுது. எல்லாம் நீங்க கார்டு போட்டு பணம் கட்டினாதான் கடையை விட்டு வெளியே வர முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் வரப்போகுது. இது கேட்க உங்களுக்கு வந்து என்னடா இவன் சொல்றாங்கன்னா அதெல்லாம் வரப்போகுது, நடக்க போகுது. இதுக்கெல்லாம் அடித்தளமாக அமைய போகுது இந்த 2026. கார் இல்லாத டிரைவர் இல்லாத காரு, பஸ் ரூட்ல மாற்றம், ரோட்ல போகாத பைக்கு கூட அறிமுகம். ரோட்ல போகாம கொஞ்சம் பறக்கிற மாதிரியான பைக் எல்லாம் கூட இந்தியாவுக்கு வரும். அது மாதிரி சூழ்நிலைகள்லாம், அதுக்குண்டான அஸ்திவாரங்கள், அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் ஒரு அடுத்த நிலையை தான் சொல்லலாம். அடுத்த நிலை கிட்டத்தட்ட ஏலியன்ஸினுடைய ஒரு கால் பங்கு ஆதிக்கத்தை நம்ம தொட போறோம். அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஆண்டு. நிறைய இயற்கையான விசித்திரமானங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். அதனால நேர்களை இந்த 2026 புதுமைகளை சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம் ஐயாவோட.